Entrepreneurs, the tomorrow's pillars of Indian nation. This is the theme of today's online webinar. I am Dr. Chelavarai from Padmavani Arts and Science College for Women, Salem. Now I am going to start my session with a small question. First I have to remember that today is the day, the special day, Dr. Abdul Kalam ji, our all-time hero, because he want to see the Indian nation's power. இந்தியா வல்லரசாகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட முதல் நபர். அதுக்காக இளைஞர்களை பயங்கரமாக ஊக்கப்படுத்தியவர். தி ரோல் மாடல் ஆஃப் ஆல் டைம் யங் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ். டாக்டர் அப்துல் கலாம்ஜியோட இறந்த தினம், மறைவு தினம் இன்று. அதுக்காக அவருக்கு ஒரு தினம் நன்றி சொல்லிட்டு என்னோட செஷன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹூ இஸ் அன் ஆண்டர்ப்ரனர்? இந்த கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா யாரை நம்ம ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லுவோம்? இல்லை நம்ம கூட இருக்கிறதுல யார் யாரெல்லாம் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியுமா, கிளாஸிஃபை பண்ண முடியுமா, ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டெஃபினிஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு தீம் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா யார்? வில் see entrepreneur is action oriented, highly motivated individuals who take risks to achieve goals. An entrepreneur is not a job seeker, but they are the job creator, they are the job provider, they are the job generators of this nation. மை டியர் மக்களே, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இப்போது பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையுமே ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே ஆண்டர்ப்ரனர்ஸ் கிடையாது. நீங்கள் சுயமாக கொஞ்சம் காசு போட்டு இல்லை கையில் காசு இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது நான் ஆண்டர்ப்ரனர்னு சொல்லலாமா? முடியாது. பிகாஸ் அதுக்குன்னு ஒரு தீம் இருக்குது. இப்போ என்னோடய அப்பா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு, அந்த பிஸ்னஸை நான் டேக் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னா அப்போது நான் ஆண்டர்ப்ரனரா? அப்போ எங்கள் அப்பா ஆண்டர்ப்ரனரா இல்லை நான் ஆண்டர்ப்ரனரா? இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்குது. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. அது அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதுதான் செல்ஃப் எம்ப்ளாயர் அப்படின்னா யார், ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா யார், அப்புறம் பிஸ்னஸ் மேன் அப்படின்னா யார்? இந்த மூணுக்கும் கொஞ்சம் 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 வித்தியாசம் இருக்குது. செல்ஃப் எம்ப்ளாயர் யார்கிட்டையும் நான் வேலைக்கு போக மாட்டேன். எனக்கு தேவையானதை நானே சம்பாரித்து நானே எடுத்துக்குவேன். யார்கிட்டையும் கை கட்டி வேலை செய்யணும் அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாருமே செல்ஃப் எம்ப்ளாயர். புரியல சார் எனக்கு நீங்கள் சொல்கிறது அப்படின்னா இந்த ஸ்லைடு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒரு சார், ஒரு பிஸ்னஸ் பீப்புள், ஒரு பிஸ்னஸ் ஐகான் நம்ம முன்னாடி இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரே முறுக்கு சுடுறாரு, அவரே அதை பேக் பண்ணுறாரு, அவரே கொண்டு போய் அதை மார்க்கெட் பண்ணுறாரு, அவரே எல்லா ப்ராஃபிட்டையும் என்ஜாய் பண்ணுறாரு. சிம்பிள் லாஜிக். இங்கே வேறு யாராவது எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே கிடையாது. ஹி இஸ் த ஒன் மேன் ஆர்மி ஃபார் திஸ் பிஸ்னஸ். அவரோட பிஸ்னஸ்க்கு அவர் மட்டும்தான் இருக்கார், மற்ற யாருமே கிடையாது. ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, ப்ராஃபிட் இருந்தாலும் என்ஜாய் பண்ண யாரும் இல்லை, லாஸ் இருந்தாலும் ஷேர் பண்ண யாரும் கிடையாது. அப்போது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது பிஸ்னஸ் கிடையாது, இவர் ஆண்டர்ப்ரனர் கிடையாது, இவர் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன், செல்ஃப் எம்ப்ளாயர். அப்போ பிஸ்னஸ் பீப்புளெலாம் யார் சார்? இவர் ஒரு கடை ஆரம்பிக்கிறாரு, முறுக்கு சுடுறதுக்கு ஒருத்தர், அதை பேக் பண்ணுறதுக்கு ஒருத்தர், அதை சேல் பண்ணுறதுக்கு ஒருத்தர், அந்த கணக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் அப்படின்னு 4 பேர் அப்பாயின்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் அவரை ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லலாம். ரைட்? இப்போ உங்களுக்கு இதுக்கான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள் அப்படின்னா குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருமே செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே பிஸ்னஸ் 4 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருந்தால் அது ஆண்டர்ப்ரனர். பிகாஸ் ஆண்டர்ப்ரனரோட டெஃபினிஷன்லேயே நம்ம பார்த்தோம், ஜாப்
கிரியேட்டர், ஜாப் ப்ரொவைடரை தான் நம்ம ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லுவோம். நான் யார்கிட்டையும் வேலைக்கு போக மாட்டேன், நானே எனக்கு தேவையானதை பார்த்துக்குவேன் அப்படின்னா அது ஆண்டர்ப்ரனர் கிடையாது. 4 பேருக்கு நான் வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து அவங்களோட லைஃப் ஸ்டேட்டஸையும் நான் இன்னும் அதிகப்படுத்த போகிறேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆண்டர்ப்ரனர். அப்போ பிஸ்னஸ் மேனா யார் சார் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் தான். பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ரொட்டீனாக ஒரே ஒர்க்கை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் காமிச்சிட்டே இருப்பாங்க. ரெகுலராக உங்களுக்கு ஒரே மாதிரியே கிளாஸ் எடுத்தால் நீங்கள் கவனிப்பீங்களா, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இன்னோவேட் பண்ணி கொஞ்சம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணால் அப்போ நீங்கள் கவனிப்பீங்களா அப்படின்னு பார்த்தா செகண்ட் விஷயம் தான் கவனிப்பீங்க. அதே மாதிரி நம்மளோட சொசைட்டி, நம்மளோட நேஷன், நம்மளோட பப்ளிக் பீப்புள்ஸ் எல்லாருமே ஆண்டர்ப்ரனர்ஸை தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பீப்புள்ஸை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ரைட்? ஓகே, இந்த வீடியோ பாருங்கள். ரைட், ஒரு ஃபாஸ்டான ஆண்டர்ப்ரனர் பற்றின என் டெஃபினேஷன் இன்னைக்கு. அதில் சொல்கிற விஷயம் ரொம்ப சிம்பிள். இப்போது நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக மாற முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக முடியும். என்கிட்ட ஃபினான்ஸ் கிடையாது, என்கிட்ட சோர்ஸஸ் கிடையாது, என்கிட்ட மேன் பவர் கிடையாது, ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃபெசிலிட்டிஸ் டு ஸ்டார்ட் மை பிஸ்னஸ் அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் த கரேஜ் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். First you have dare to start your business. You have to face the risks and difficulties. That's the mantra of entrepreneurship. நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன். அப்படியா மச்சான், ஓகே மச்சான் பார்த்துக்கலாம். எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், தம்பி வேணாம். எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், வேணாம் கண்ணே. எங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொல்கிறேன், வேண்டாம். எல்லாரும் டிஸ்கரேஜ். யாருமே ஓகே நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்லா வரும், சக்ஸஸ் ஆகுங்க அப்படின்னு யாருக்கிட்ட இருந்தும் வராது. பட் இதை தாண்டி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். அந்த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும். ரொட்டீன் லைஃப், எம்ப்ளாய்டு பீப்புள், ரைட்? ட்ரீம்டு லைஃப், entrepreneurship. Right, we'll see. Few definitions about entrepreneur. Person whose goal is to create or capitalize on new economic opportunities through innovation. An entrepreneur is an individual who creates a new business, new product, new environment, new society, and they are ready to take risks, ready to challenge the entrepreneur is commonly seen as an innovator, not an inventor, because invention is different from innovation. Invention அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிக்கிற எல்லாருமே பிஸ்னஸ் மேன். ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது.
சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பல்ப் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு, ரைட்? ஆனால் பல்ப் கண்டுபிடிச்சவர் தான் இன்னைக்கு ஆண்டர்ப்ரனரா அப்படின்னு கேட்டால் நோ, ஹி இஸ் அ சயின்டிஸ்ட். ஹி இன்வென்டட் தி எலக்ட்ரிசிட்டி பல்ப். பட் அந்த பல்பை இப்போது நம்ம மார்க்கெட்டுக்கு போனோம் அப்படின்னா பெருசாக நீளமாக டியூப் லைட் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே கொஞ்சம் சின்னது பண்ணி 0 வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 40 வாட்ஸ் பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? சயின்டிஸ்டோட வேலை அதை இன்வென்ட் பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் ஆண்டர்ப்ரனரோட வேலை அதை மார்க்கெட்டிங் பண்ணணும். மக்களுக்கு எப்படி எப்படி தேவை அப்படின்னு பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஃபேன் நான் தனியாக வாங்கணும், லைட் தனியாக வாங்கணும். ஆனால் இப்போது ஃபேனும் லைட்டும் சேர்ந்து நமக்கு சொசைட்டியில் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது 2 விஷயத்தை நான் வாங்குறதுக்கான செலவை கம்மி பண்ணும். இதுதான் இன்னோவேஷன். ஒரே விஷயத்த ஒரே மாதிரியே கொடுக்காம கொஞ்சம் 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 புதுசாக கொடுக்க ட்ரை பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்னோவேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு காமெடியில் வரும். நைட்டு சமைச்ச இட்லி அதை காலையில் புதுசாக கொடுக்கணும், சூடாக கொடுக்கணும். நைட்டு சமைச்சதை காலையில் சூடாக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இன்னோவேஷன். அதையே உடைச்சாங்க, வானிலையில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உப்மாவாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தட் இஸ் கால்ட் இன்னோவேஷன், ரைட்? A person who undertakes the risk of starting a new business venture is called an entrepreneur. He creates the job opportunities, they create the welfare, they create the wealth, he creates economy for his nation through his profit and taxation, right? Entrepreneurship is an important drive for aggregates capital and labor in order to services of profit, right? So entrepreneurship is the process through which entrepreneurs create and grow enterprises. Entrepreneur அப்படின்னா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், 4 பேருக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னா ஐ எம் an entrepreneur. பட் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ், கிவிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ரொவைடிங் கேபிட்டலைசேஷன் ஃபார் மை பிஸ்னஸ் இஸ் கால்ட் entrepreneurship. அதுக்கு உண்டான வேலைகளை தான் அந்த entrepreneurship அப்படிங்கிற கான்செப்டில் சொல்லுவாங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ சர்டைன் ப்ராசஸ் டு டூ. இதை கண்டினியூஸாக நான் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் என்னோட பிஸ்னஸ் ரன் ஆகும். என்கிட்ட வேலை செய்கிறவங்க என்கிட்ட வேலை செய்ய முடியும், என்னோட ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் பண்ண முடியும். இல்லைன்னா இது எதுவுமே நடக்காது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு மீன் பண்ணுவோம். ஸோ யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவர் ஆண்டர்ப்ரனர். என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த ப்ராசஸ் வந்துட்டு ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஓகே, தென் நெக்ஸ்ட் கோயிங் டு see about entrepreneurial community. The entrepreneurial community is nothing but community where major economic and social entrepreneurial activity exists within an effective system of public and private support. என்டர்ப்ரனரியல் கம்யூனிட்டினா ஒரே பிஸ்னஸ் பண்ணுற நிறையா பேர், இல்லை நிறையா பிஸ்னஸ் பண்ணுற நிறையா பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு கம்யூனிட்டிக்காக ஒர்க் பண்ணுறது தான் என்டர்ப்ரனரியல் கம்யூனிட்டி, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருநெல்வேலி சைடில் இருக்கிற எல்லா என்டர்ப்ரனர்ஸும் எதுக்காக அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பகல் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் மேஜர் பார்ட் அவங்களோட கம்யூனிட்டியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில். நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் ஒத்துக்கிறேன், ஆனால் அது மைனர் பார்ட். அவங்களோட கம்யூனிட்டியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட மேஜர் பார்ட்டாக எப்பயுமே இருக்கும், ரைட்? தென் நெக்ஸ்ட் என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட். தட் மீன்ஸ் த கவர்மெண்ட் பாலிசிஸ். கவர்மெண்ட் என்னென்ன பாலிசிஸ்லாம் என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வராங்களோ அது எல்லாத்தையுமே என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா இப்போது இருக்கிற கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட ரூலிங்கில் நிறையா ஸ்கீம்ஸ் என்டர்ப்ரனர்ஷிப்காக மட்டுமே வந்துட்டுருக்கு. முத்ரா ஸ்கீம், ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா, இந்த மாதிரி நிறைய 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 வந்துகிட்டே இருக்கு. அதுலேயும் இந்த எப்படி சொல்கிறது, கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனாக கவர்மெண்ட் என்டர்ப்ரனர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறையா இனிஷியேட்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, டேக் அப் ஒன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப், திங்க் ஆஃப் இட், ட்ரீம் ஆஃப் இட், லிவ் ஆன் தட் ஐடியா, லெட் த பிரைன்
nerves, muscles, every part of your body be full of that idea and just leave every other idea alone. This is the way to success. மோடி சொல்கிற விஷயம் ஒரு ட்ரீம், ஒரு ஐடியா, அதை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் இனிமேல் உங்கள் லைஃப் அப்படின்னு உங்களோட மைண்ட், உங்களோட நரம்பு, உங்களோட உடல் ஃபுல்லாக அந்த விஷயம் திருப்பி 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 ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுவீங்க. அப்படியே அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அதுக்காக அவர் கொண்டு வந்த நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னா புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஸ்கீம் ஆஸ்பைர் இந்தியா, a scheme for promoting innovation and rural entrepreneurship. கிராம சைடில் இருக்கிறவங்க நிறையா பேர் தொழில் முனைவராக மாறணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் ஆஸ்பைர் ஸ்கீம். முத்ரா ஸ்கீம் இருக்கு, முத்ராலேயே பேங்க் தனியாக கொண்டு வந்துட்டாங்க. தட் மீன்ஸ் இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுற லோன் ஃபெசிலிட்டிஸ். இந்த மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ஃபண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ரைட். தென் நெக்ஸ்ட், வை ஷுட் ஐ ஆன் ஆண்டர்ப்ரனர்? நான் எதுக்காக ஆண்டர்ப்ரனர் ஆகணும், இல்லை ஒவ்வொருத்தரும் எதனால ஆண்டர்ப்ரனர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இதுதான் ரீசன். த மோஸ்ட் எஸ், இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறேன், ஐ எம் எம்ப்ளாய்டு பர்சன் அப்படின்னா I may get a limited salary only. Every month, I get the same salary, same amount of income. There is no changes in that all. அதுவே நான் ஆண்டர்ப்ரனர் ஆகிட்டேன்னா, இன்கேஸ் ஐ காட் அ சான்ஸ் டு கெட் அன் ஆண்டர்ப்ரனர், I will really say that unlimited money, there is huge amount of profit I will get from my business. என்னோட பிஸ்னஸில் டெய்லியும் அன்லிமிட்டடாக எனக்கு ப்ராஃபிட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்கேஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் அதையும் நான் என்னோட கிரிட்டிக்கல் திங்கிங்னால சரி பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் ஆண்டர்ப்ரனர். நிறைய சம்பாதிக்க முடியும். தட் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் எவ்ரி ஆண்டர்ப்ரனர். ரைட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டோன்ட் வாண்ட் டு ஹேவ் அ பாஸ். சில பேர் நமக்கு ஆர்டர் போட்டால் நமக்கு பிடிக்காது. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் they are the dominant person, they have to rule, they have to, how to say, they want to lead, right? Because they won't accept the orders from their other persons. Don't want to have a boss. எனக்கு யாரும் முதலாளி இருக்கக்கூடாது, நான் யார்ட்டையும் கை கட்டி வேலை செய்ய மாட்டேன். ரைட். தேர்ட் பாயிண்ட், ஃப்ரீ அண்ட் இண்டிபெண்ட். கண்டிப்பாக நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே செய்ய முடியும். யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்க தேவையில்லை. இது நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஹையர் அஃபீஷியல்ட்டையும் நான் பர்மிஷன் வாங்கணும். இன்கேஸ் அவங்க பர்மிட் பண்ணல அப்படின்னா ஐ கான் டூ எனி திங். ரைட். ஓகே. பேஷன் அபவுட் லீடிங். சில பேர்த்துக்கு ஒரு டீமை லீட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ஆசையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக என்டர்ப்ரனர் ஆகலாம். ரைட். ரெடி டு டேக் ரிஸ்க். த மோஸ்ட் fearable point, the most notable point is ready to take risk and ready to challenge the difficulties. நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. மேலே சொன்ன பாயிண்ட் எல்லாம் எல்லாரும் பண்ண முடியும். பட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி தைரியம் வேணும். அந்த தைரியம் ஆண்டர்ப்ரனர்ஸ் கிட்ட இருக்குது. உங்ககிட்ட அந்த தைரியம் இருந்துச்சுன்னா நீங்களும் ஆண்டர்ப்ரனராக கண்டிப்பாக கன்வெர்ட் ஆக முடியும். யூ கேன் ஆல்சோ பி அன் ஆண்டர்ப்ரனர் இன் தி சொசைட்டி. கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன். நம்ம செய்கிற ரெகுலர் பிஸ்னஸில் கண்டிப்பாக க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், கண்டிப்பாக இன்னோவேஷன்ஸ் இருக்கணும். இது இருந்தால் தான் நம்மளோட சொசைட்டி நீட்டாக போகும், நம்மளோட பிஸ்னஸ் நீட்டாக போகும். பிகாஸ் த சொசைட்டி, த ஜென்ரல் பீப்புள் எப்பயுமே புதுசான விஷயத்தை தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யூடியூப்பில் சொல்லுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமக்கு நிறையா வீடியோஸ் வரும், நிறைய இமேஜஸ் வரும், நிறைய கமெண்ட்ஸ் வரும், நிறைய மீம்ஸ் வரும். பட் அதில் ஏதாவது புதுசான க்ரியேட்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். இல்லைன்னா மற்றவங்களுக்கு அதை நம்ம ஃபார்வர்ட் கூட கண்டிப்பாக
பண்ண மாட்டோம். அப்படி ஃபார்வர்ட் பண்ணுற மெசேஜ்லேயே நமக்கு இன்னோவேஷன்ஸ் வேணும், க்ரியேட்டிவிட்டி வேணும், சம் என்டர்டைன்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கும்போது நம்ம கொடுக்குற சர்வீஸில், நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸில் இன்னோவேஷன் இருந்தால் தான் நம்மளோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகும், இல்லைன்னா அடுத்த லெவலுக்கு போகாது. ரைட், நெக்ஸ்ட் பாயிண்ட், பியாண்ட் ரெகுலர் லைஃப். அதுதான் முன்னே சொன்னேன். செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஜாபில் இருக்காங்க, ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ரெகுலர் லைஃப். காலையில் எழுந்திரிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, சாயந்தரம் வருவாங்க, தூங்குவாங்க, கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாங்க. இதே தான் அவங்களோட ரெகுலர் லைஃப். இப்படியே தான் மூவ் ஆகிட்டே இருக்கும். அவங்க நினச்ச விஷயத்த நினச்ச டைமுக்கு பண்ண முடியாது. பட் நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற டைமில் எப்போ வேணாலும் பண்ண முடியும். நீங்கள் நினச்சா லீவ் பண்ணலாம், நீங்கள் நினச்சா வேலைக்கு போகலாம், நீங்கள் நினச்சா என்ஜாய் பண்ணலாம். பட் ரெகுலர் லைஃப் அப்படி கிடையாது. ஸோ ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறது பியாண்ட் த ரெகுலர் லைஃப். ரைட், பிஸ்னஸ் ரூலர் ஆர் தி பிஸ்னஸ் எம்பரர், தி எம்பரர் ஆஃப் தி ஹோல் யூனிவர்ஸ். அப்படின்னா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த பிஸ்னஸ் நான் என்னோட ஃபுல் எஃபர்ட் போடுறேன். ஐ காட் சம் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், ஐ காட் அ வெல் டீம் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய பிஸ்னஸ் பக்கா சக்ஸஸ் ஆகும். அந்த சக்ஸஸ் ஆகிற பீப்புள்ஸ், அதுதான் அந்த பில்லர்ஸ், இந்த வெபினாரோட தீம். அதை பற்றி தான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் இப்போது எம்பரர்ஸ் ஆஃப் தேர் பிஸ்னஸ் அப்படின்னா இம்பேக்ட் ஆன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நம்மளோட கண்ட்ரி டெவலப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான மெயின் காரணம் நீங்கள், யூ ஆர் தி என்டர்ப்ரனர்ஸ், பிகாஸ் யூ ஆர் ஜென்ரேட்டிங் தி நேஷன்ஸ் இன்கம். இப்போது நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அது என்னோட இன்கம். பட் ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு பிஸ்னஸ்மேன் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அது இந்த நாட்டோட இன்கம், அது அவரோட இன்கம் கிடையாது. பிகாஸ் எவ்ரி ஆண்டர்ப்ரனர்ஸ் ஹாவ் டு பே தி டேக்ஸ் ரெகுலர்லி. அதுதான் இந்தியாவுக்கு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு, நமக்கு வருமானம். ஓகே, ரைட், we have to move to next slide. ரோல்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர். ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா அவரோட ரோலில் எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா ஒரு ஹார்ட் ஒர்க்கர். கண்டிப்பாக அவங்க ஹார்ட் ஒர்க்கராக தான் இருக்கணும். ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா ரிஸ்க் பேரர். கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவர் ஒரு கட்ஸோட ரெடியாக இருக்கணும். எவ்வளோ ரிஸ்க் வந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன், என்னோடய பிஸ்னஸ் இதை நான் மறுபடியும் கூட்டிகிட்டு வருவேன். ரைட், ஆண்டர்ப்ரனர் இஸ் அன் ஆர்கனைசர். ஒரு ஆர்கனைசராக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும். கேபிட்டல்லேருந்து, எம்ப்ளாயீஸ்லேருந்து, ப்ராஃபிட்லேருந்து, கவர்மெண்ட் பாலிசிஸ் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படிங்கிறவங்க ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படிங்கிறவங்க அச்சீவர். ஜென்ரலாகவே எல்லா ஆண்டர்ப்ரனருமே அச்சீவரா சார் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸும் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. Each and every entrepreneur face their failures in the initial stage of their business. அதை தாண்டி அவங்க மறுபடியும் அதிலேருந்து ரெக்கவர் ஆகி எழுந்து மறுபடியும் அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணி மறுபடியும் ப்ராஃபிட் பண்ணி அதை மறுபடியும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது தான் அந்த அச்சீவ்மெண்ட். தட் இஸ் கால் தி அச்சீவர். இதுக்கு வரைக்கும் நிறையா டைம் சொல்லிட்டோம். இன்னோவேட்டர், அவங்களோட பிஸ்னஸில் ஏதாவது ஒரு விஷயத்தையாவது புதுசாக பண்ணால் தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸ், அவங்களோட சர்வீஸ், அவங்களோட பிஸ்னஸை பப்ளிக் திரும்பி பார்ப்பாங்க, இல்லைன்னா யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ரைட், ஆண்டர்ப்ரனர் இஸ் ஜாப் ப்ரொவைடர். அவங்க யாருக்கும் வேலைக்கு போக மாட்டாங்க, எல்லாத்துக்கும் அவங்க வேலை கொடுப்பாங்க. தென் ஆண்டர்ப்ரனர் இஸ் அண்ட் எக்கானமி டெவலப்பர். கண்ட்ரியோட இன்கம்ஸை கண்டிப்பாக டெவலப் பண்ணுறவங்க ஆண்டர்ப்ரனர்ஸ் தான். ஓகே, ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைடு. எல்லாரும் சொல்லுவாங்க பிஸ்னஸ் மேன் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப்பில் பிரச்சனையே இருக்காது, ஜாலியாக இருப்பீங்க, ஹாப்பி லைஃப் உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இமேஜ் நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி கதை. நீங்கள் பிஸ்னஸ் மேன் ஆகிட்டிங்க அப்படின்னா அவங்களோட பிளான் ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களோட வழி பக்காவாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, ஜாலியாக போவீங்க, ஈஸியாக உங்களோட டெஸ்டினேஷனை போய்ட்டு ரீச் பண்ணிடுவீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் பிஸ்னஸ் மேன் ஆகிறது, ஆண்டர்ப்ரனர் ஆகிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறது அந்த கீழே இருக்கிற ஸ்லைட். நீங்கள் நிறையா விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நிறையா விஷயத்த டாலரேட் பண்ணணும், நிறையா விஷயத்த தூக்கி போடணும், நிறையா விஷயத்த இக்னோர் பண்ணணும், நிறையா விஷயத்த சிக்னிஃபை பண்ணணும். இந்த மாதிரி நிறையா விஷயத்த நீங்கள் பண்ண தான் உங்களோட சக்ஸஸ் கொஞ்சம் அச்சீவ் ஆகி போயிட்டே இருக்கும். ரைட், ஒரு சின்ன வீடியோ அந்த இதே ஆண்டர்ப்ரனரை பேஸ் பண்ணி.
ரைட். எல்லோரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் தி பில்லர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற பிக்கஸ்ட் ரோல் பிளேயர், தி பிக்கஸ்ட் ஹீரோஸ் ஆஃப் இந்தியன் என்டர்பிரினர்ஸ். இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அவங்கள தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே மிகப்பெரிய தொழிலதிபர். அவங்க தான் இந்தியாவோட தட் ஐகான்ஸ், த பில்லர்ஸ் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். இல்லை நான் சொல்லுவோம். பட் அவங்க எல்லாருமே ஒரே நாளில் ஓவர் நைட்டில் அண்ணாமலை ரஜினி மாதிரி பெரிய ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க ஒரு சீட், அந்த ஐடியாவை ஜென்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஐடியாவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு பெரிய லாஸ். அந்த வீடியோவில் அந்த மாதிரி இந்த செடி கொஞ்சம் முளைக்க ஆரம்பிக்கும் போது உடனே புயல் வருது, மழை வருது, அந்த செடி சாஞ்சிடுது. தட் மீன்ஸ் என்னோட பிஸ்னஸ் படுத்துச்சு, அவ்வளோதான். கூட இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, அவ்வளோதான் உன் பிஸ்னஸ் போயிடுச்சு, இனிமேல் நீ ஒன்றும் பண்ண முடியாது, பேசாமல் நீ அந்த பிஸ்னஸை தூக்கி போட்டுட்டு வேலைக்கு போயிடு, உனக்கு குடும்பம் இருக்குது, உனக்குன்னு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்குது, இது எல்லாத்தையும் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி 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 சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்மளைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்மளோட கெட்ஸில் இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த செடி மாதிரி மறுபடியும் எந்திரிக்கணும், மறுபடியும் வளர ஆரம்பிக்கணும். அதுதான் ஒரு பிஸ்னஸ் பீப்புள், ஒரு ஆண்டர்ப்ரனரோட மைண்ட் செட்டாக இருக்கும். ரைட். அதுக்காக தான் அந்த சின்ன வீடியோ போட்டேன். அப்படியே எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நான் அச்சீவ் பண்ணால் தான் ஐ வில் பி அ பிக்கஸ்ட் ஆண்டர்ப்ரனர். ரைட். ஓகே, த நீடட் ஸ்கில்ஸ் ஆஃப் அன் ஆண்டர்ப்ரனர். ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்மோஸ்ட் திங் இஸ் பேஷன்ஸ் அண்டு கியூரியாசிட்டி. பேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைவர்ஷன், கியூரியாசிட்டி அப்படிங்கிறது அனதர் டைமென்ஷன். பேஷன்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப பொறுமையாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி. பெரிய லாஸ் ஆகுதா, பொறுமையாக இருக்கும். பெரிய ப்ராஃபிட் வருதா, ஹியூஜ் ப்ராஃபிட், அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் வருதா, அப்பயும் நீங்கள் அமைதியாக இருங்க. எல்லோரும் நம்மளே ப்ளேம் பண்ணுறாங்களா, அப்பயும் அமைதியாக இருங்க. ஸோ நம்ம பிஸ்னஸில் நம்ம ஆண்டர்ப்ரனராக மாறணும் அப்படின்னா நமக்கு பொறுமை ரொம்ப 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 அவசியம். அதே மாதிரி தான் கியூரியாசிட்டி அப்படிங்கிற விஷயம் நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம். ரைட். அந்த ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். அந்த கியூரியாசிட்டி இல்லை அப்படிங்கும்போது நம்மளால் நம்ம பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியாது. ரைட். என்கரேஜ் டீம் ஒர்க். கண்டிப்பாக ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு டீம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவரோட பிஸ்னஸ் பாசிபிள், இல்லைனா அவருக்கு பிஸ்னஸ் பாசிபிள் கிடையாது. ஸோ அவரோட டீம்னா அவர் கண்டிப்பாக என்கரேஜ் எப்பயுமே பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் டீம் சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க, நம்ம பிஸ்னஸ் பக்காவாக ரன் ஆகும். இல்லை நம்ம டீம் என்கரேஜ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம டீம் நமக்காக வேலை செய்ய மாட்டாங்க, டைம் பாஸ்க்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். கீப் தி ஃபோக்கஸ் ஆன் பேலன்சிங். எல்லா விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். டிமாண்ட் வருதா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சப்ளை ப்ராப்பராக இருக்கணும். லாஸ் வருதா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்கம்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஜென்ரேட் பண்ணணும். ப்ராஃபிட் வருதா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான செக்மெண்டேஷன் ஆஃப் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். ரைட். அன்இமேஜினபிள் கவர்மெண்ட் பாலிசிஸ் வருதா, அதை டேக்கிள் பண்ணுறதுக்கான டாக்டிக்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். கவர்மெண்ட் புதுசாக ஒரு ரூல் போடுது அப்படின்னா அதை உடனே சமாளிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் எப்படி சொல்கிறது, திறன் கூட கிடையாது, ஒரு ஏதாவது ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சி அந்த பாலிசியை இமேஜின் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ரைட். அண்ட் அட்மோஸ்ட் கம்யூனிகேஷன் அண்டு நெட்வொர்க் பில்டிங். நீங்கள் ஆண்டர்ப்ரனராக மாறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கம்யூனிகேஷன் அதிகமாக போகணும். கம்யூனிகேஷன் மீன்ஸ் நாட் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில், இட்ஸ் அபவுட் அ கம்யூனிகேஷன். உங்களோட கான்டாக்ட்ஸை நீங்கள் அதிகப்படுத்தணும். அதுதான் அந்த அடுத்த லைன், நெட்வொர்க் பில்டிங் மீன்ஸ் உங்களுக்குள்ள நெட்வொர்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தணும். நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கு 10 பேர் தெரியும் அப்படின்னா ஒரு மாதம் கழிச்சு அந்த 10 பேர் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 25 பேராவது மாறினா தான் நம்மளோட பிஸ்னஸ் 10 பேரை தாண்டி 25 பேருக்கு ரீச் ஆகும். இல்லைன்னா ரீச் ஆகாது. திருப்பி அதே 10 பேரை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணணும். நாட் அ கம்யூனிகேஷன் ஸ்கில். யூ ஹாவ் டு identify the difference between communication and the communication skill, and you have to develop the network of your business. Right.
நெக்ஸ்ட் பாயிண்ட் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் நாலேஜ். பிஸ்னஸை பற்றியும் மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் நமக்கு கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கும். பிஸ்னஸ் இஸ் ஹவு டு மெயின்டைன் அ பிஸ்னஸ், ஹவு டு ரன் அ பிஸ்னஸ் இன் அ ப்ராஃபிட் வே. என்னோடய பிஸ்னஸை நான் ப்ராஃபிட்டாக எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற நாலேஜ் எனக்கு கொஞ்சமாக தெரியணும். பிகாஸ் எந்தெந்த சுச்சுவேஷனில் என்னென்ன ப்ராடக்ட் எந்தெந்த ஏரியாவில் நான் மார்க்கெட் பண்ண முடியுமா, மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும், எந்த ப்ராடக்ட்டில் நான் கை வச்சா நான் ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் நமக்கு இருக்கணும். அட் த சேம் டைம் வி ஹாவ் டு நோ த மேனேஜ்மெண்ட் நாலேஜ், மேனேஜ்மெண்ட் ஸ்கில். பிகாஸ் டீம் இருக்கும்போது கண்டிப்பாக மேனேஜர் யாராவது இருக்கணும். அவர் தான் டைரக்ட் பண்ணுவார், அவர் தான் கோஆர்டினேட் பண்ணுவார். மேனேஜர் ப்ராப்பராக அவரோட ரோல் ப்ளே பண்ணல அப்படின்னா டீம் கரெக்டாக மூவ் ஆகாது. ரைட்? டெசிஷன் மேக்கிங் அண்டு டைம் மேனேஜ்மெண்ட். தி பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் அன் என்டர்பிரனர் இஸ் ப்ராப்பர் டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்டையும் டெசிஷன் மேக்கிங்கையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு இதில் எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய பிஸ்னஸ் சூப்பராக ஷைன் ஆகும். இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் தப்பு சொதப்பிட்டேன் அப்படின்னாலும் என்னோடய பிஸ்னஸ் அந்தளவுக்கு ஷைன் ஆகாது. பிகாஸ் டெசிஷன் மேக்கிங், எந்தெந்த சுச்சுவேஷன் என்னென்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். கரெக்டான டைமில் கரெக்டான டெசிஷன் நம்ம எடுக்கல அப்படின்னா நம்ம நிறையா விஷயத்தில் ஃபீல் பண்ணியிருக்கோம். கரெக்டாக முடிவு பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி என்டர்பிரனர்ஸ் யோசிச்சாங்க அப்படின்னா பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுங்க. ரைட்? நெக்ஸ்ட்டு ஸ்டடி த மார்க்கெட் பொசிஷன் அண்டு கஸ்டமர்ஸ். மார்க்கெட்டோட பொசிஷன் இப்போது எந்த லெவலில் இருக்குது, கஸ்டமர்ஸோட மைண்ட் செட் இப்போ எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆண்டர்பிரனரும் கண்டிப்பாக ஸ்டடி பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் அவங்களோட பிஸ்னஸ் பற்றி அவங்களுக்கு கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கும். ஹவு டு train my teammates, how to share my products, how to distribute the marketing strategies. இதெல்லாமே வேணும் அப்படின்னா நான் மார்க்கெட்டை பற்றி ஸ்டடி பண்ணணும். இப்போது டோட்டலாக லாக்டவுன் பீரியட். இப்போ நான் கடை ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்குமா? கஸ்டமர்ஸை நான் ஸ்டடி பண்ணணும். கடைக்கு வந்து யாராவது வாங்குவாங்களா? நோ. இஃப் ஐ டெலிவர் தி ப்ராடக்ட் டு தேர் டோர் ஸ்டெப், நான் போய் அவங்க வீட்டில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போது எல்லா கஸ்டமர்ஸும் எனக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. பட் இந்த சுச்சுவேஷனில் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, மார்க்கெட்டில் அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக ஸ்டடி பண்ணணும். இதுக்கான எந்த சுச்சுவேஷனுமே இல்லை, இதெல்லாம் எனக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் ஆக்குற மாதிரி நம்ம புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். ரைட்? அந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ், அந்த மாதிரி இன்னோவேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆண்டர்பிரனர் பற்றியும் நம்ம பின்னாடி கொஞ்சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாயிண்ட், இம்ப்ளிமெண்டிங் டிஃப்ரெண்ட் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். கண்டிப்பாக சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம புதுசாக கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஒரே மாதிரி சேல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா நடக்காது. பிகாஸ் கொலாபரேஷன் மீன்ஸ் ஒருத்தர் இன்னொருத்தர் கூட டைப் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை இல்லை அவங்களோட ஒர்க்கை ஷேர் பண்ணி பண்ணுறது. இந்த கொலாபரேஷன் அகாடமிஷியன்ஸாக நமக்கு நிறையா தெரியும். பட் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் கொலாபரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களும் கொலாபரேட் பண்ணுவாங்க. ரைட்? ஹவு தே ஆர் கொலாபரேட்டிங் தேர் பிஸ்னஸ் நமக்கு நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் நான் வாங்குகிறேன். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷாம்பு ப்ராடக்ட் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த ஷாம்பு ப்ராடக்ட்டுக்கு ஒரு நோட் ஆர் ஒரு பென் ஆர் ஒரு ஸ்டிக்கர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பட் ஷாம்பு ப்ராடக்ட்டுக்கும் இந்த பெயிண்ட் கம்பெனிக்கும் ஏதாவது லிங்க் இருக்குது அப்படின்னா அது ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. இது வேறு கம்பெனி, அது வேறு கம்பெனி. பட் ரெண்டு பேருமே அவங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இப்போ என்கிட்ட பேனா இருக்குது, பட் அது ப்ராப்பராக சேல் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஷாம்பு கிட்ட ஒரு டீல் பேசுவேன். இதுதான் என்னோடய ப்ராடக்ட், இது நீங்கள் இவ்வளோ வாங்கிக்கோங்க, இதுக்கான ப்ராஃபிட்ஸ் இல்லை இதுக்கான ஷேர் இவ்வளோ எனக்கு கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஆடி மாதம் எல்லாத்துக்குமே தெரியும். சேல்லேயே பெரிய சேல் ஆடி சேல். பிகாஸ் ஆடி மாதம் மட்டும்தான் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் நமக்கு ஆஃபர் கிடைக்கும். ஃப்ரம் என்ன சொல்கிறது, பென்னிலேருந்து பைலட் வரைக்கும் எல்லாத்துக்குமே நமக்கு ஆஃபர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வாங்குறேன் அப்படின்னா அங்கே ஆஃபர்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வாங்குறேன் அப்படின்னா அங்கே ஆஃபர் இருக்குது. ரெடிமேட் ஷாப்புக்கு போகிறேன் அப்படின்னா அங்கேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. டாய்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னா அங்கேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஆஃபர்ஸ் கொடுத்து கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி. சில பேர் ஆடி சேல் போடுறதுக்கு பதிலாக டிஸ்கவுண்ட் சேல் அப்படின்னு போடுவாங்க, கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு போடுவாங்க. எல்லாமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட்? கிரியேட் வெல்த் வைல் திங்க் அவுட் சைட் ஆஃப் தி பாக்ஸ்.
எல்லோரும் மாதிரி நம்ம யோசிக்காமல் கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். இந்த பியாண்ட் தி லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு லிமிட் தாண்டி நம்ம யோசிக்க ஆரம்பித்தா தான் நம்ம புதுசாக எதாவது பண்ணுவோம். இல்லைன்னா புதுசாக நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ரைட் ரைட் முன்ன பார்த்த ஒரு இமேஜ், இப்போ பார்க்குற ஒரு இமேஜ் ரெண்டுக்குமே சம் டிவியேஷன்ஸ், மற்றபடி கான்செப்ட் ஒன்று தான். முன்ன பார்த்தது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களோட வே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம்லாம் இருக்குது. அந்த எல்லா கஷ்டத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணால் தான் நம்மளோட பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியும். அதே மாதிரி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் வெளியே இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க, பார்த்தீங்களா அவங்க எவ்வளோ பெரிய ஆகிட்டாங்க, எவ்வளோ கார் வாங்கிட்டாங்க, எவ்வளோ பங்களா வாங்கிட்டாங்க, அவங்க பிஸ்னஸ் இவ்வளோ வந்துடுச்சு, அவங்க வருஷத்துக்கு இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க, இவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறாங்க அப்படின்னு வெளியில் இருக்கிற சக்ஸஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க எல்லாருமே. பட் கீழே அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது யாரும் பார்க்க மாட்டாங்க. நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டேன், ப்ராப்பராக சாப்பிட மாட்டேன், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் என்னோடய சாக்ரிஃபிகேஷன்ஸ். எதுக்காக நான் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணேன், எவ்வளோ இடத்துல திட்டு வாங்கியிருக்கேன், எவ்வளோ இடத்துல அடி வாங்கியிருக்கேன், எத்தனை இடத்துல கீழே விழுந்திருக்கேன், இது யாருக்குமே தெரியாது. எத்தனை பேர்த்திட்ட நான் டிசப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸில் நான் எந்த இடத்துல ப்ராப்பராக பண்ண மாட்டேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டெடிக்கேட்டாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறது யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் ஆல் ஆஃப் going to note the success only, not going to see your failures, efforts. விவேகானந்தர் ஒரு விஷயத்தை சொல்லுவார், அடுத்தவனின் வளர்ச்சியை பார்க்கும் நீ அவனது முயற்சியையும் பார் அப்படின்னு. நமக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் அந்த ஜெயிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது யாருமே நம்ம நோட் பண்ணாமல் விட்டுறோம். அதையும் கொஞ்சம் நம்ம நோட் பண்ணணும். ஓகே ரைட். டைப்ஸ் ஆஃப் என்டர்ப்ரனர்ஸ். அந்த டைப்ஸ் ஆஃப் என்டர்ப்ரனர்ஸில் ரெண்டு விஷயத்தில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரெடிஷ்னல் என்டர்ப்ரனர்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ட்ரெண்டிங் என்டர்ப்ரனர்ஸ். ட்ரெடிஷ்னல் என்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னா வழக்கமாக தெரியும் நமக்கு, ஆதி காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரியே பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ட்ரெண்டிங் என்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பிஸ்னஸை கேரி அவுட் பண்ணி கொண்டு போவாங்க. The difference between trending entrepreneurs and traditional entrepreneurs is ரொம்ப சிம்பிள். ட்ரெடிஷ்னல் இந்த காலத்தில், ட்ரெண்டிங் இப்போ, அந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னலில் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் என்டர்ப்ரனர் இஸ் ட்ரேடிங் என்டர்ப்ரனர். ட்ரேடிங் என்டர்ப்ரனர்னால் யார் சார்? வழக்கமாக ரொம்ப சிம்பிளாக சொல்லும் அப்படின்னா, உங்ககிட்ட நான் ப்ராடக்ட் வாங்குகிறேன், அந்த ப்ராடக்டை மற்றவங்களுக்கு சேல் பண்ணுறேன் வித் சம் அமௌண்ட், வித் சம் மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட். திஸ் இஸ் கால்ட் ட்ரேடிங் என்டர்ப்ரனர். ஆல்ரெடி ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கிற ஒரு விஷயத்தை நான் வாங்குகிறேன், அதை இன்னும் கொஞ்சம் மேக்கப் பண்ணி இந்த சைடில் சேல் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதை ஒரு ட்ரேடிங் என்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொசைட்டியில் இருக்கிற முக்கால்வாசி பேர் ட்ரேடிங் என்டர்ப்ரனருக்கு கீழே தான் வருவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நமக்கு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ரைட். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி பேக் பண்ண விஷயம் அதை வாங்குகிறாங்க, மாற்றுறாங்க, கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் ட்ரேடிங் என்டர்ப்ரனர், ரைட். செகண்ட் ஒன் மேனுஃபேக்சரிங் என்டர்ப்ரனர். ட்ரேடிங் என்டர்ப்ரனர் அப்படின்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை வாங்கி மார்க்கெட் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் என்டர்ப்ரனர் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸை வச்சு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணுறவங்க. ஓகே, திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரேடிங் என்டர்ப்ரனர் அண்ட் மேனுஃபேக்சரிங் என்டர்ப்ரனர். ட்ரேடிங் என்டர்ப்ரனர்னால் என்கிட்ட ஃபோன் இருக்குது, திஸ் இஸ் மை ஃபோன், இதை நான் அப்படியே வாங்குகிறேன், அப்படியே சேல் பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் ட்ரேடிங் என்டர்ப்ரனர், ரைட். பட் மேனுஃபேக்சரிங் என்டர்ப்ரனர் அப்படின்னா இந்த ஃபோனுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி இந்த ஃபோனை மேனுஃபேக்சர் டிசைன் பண்ணி ஃபுல் ப்ராடக்டாக கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னா அது மேனுஃபேக்சரிங் என்டர்ப்ரனர், ரைட். த தேர்ட் ஒன் அக்ரிகல்ச்சரல் என்டர்ப்ரனர். அக்ரிகல்ச்சரல் என்டர்ப்ரனர் எல்லாத்துக்குமே தெரியும். த என்டர்ப்ரனர் தோஸ் ஹூ ஆர் undertaking the agricultural activities are called the agricultural entrepreneurs. For example, cultivate பண்ணுறது, marketing of agricultural products, manufacturing of irrigational products, mechanization, இதெல்லாமே அந்த அக்ரிகல்ச்சரல் என்டர்ப்ரனர்க்குள்ள வரும். யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் விவசாயம் பண்ண ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே அக்ரிகல்ச்சரல் என்டர்ப்ரனர்ஸ். Some are called agro-based entrepreneurs. Agricultural entrepreneurs அப்படின்னா கல்டிவேட் பண்ணுறவங்க, agro-based entrepreneurs அப்படின்னா கல்டிவேட் பண்ணதை வாங்கி மார்க்கெட் பண்ணுறவங்க, இல்லை அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ண விஷயத்தை மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணுறவங்க இஸ் கால்ட் agro-based entrepreneur, ரைட். த நெக்ஸ்ட் டெக்னிக்கல் என்டர்ப்ரனர். டெக்னிக்கல் என்டர்ப்ரனர்னால் ரொம்ப சிம்பிள். அவங்களோட பிஸ்னஸில் புதுசு ஒரு டெக்னாலஜியை
இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன். அந்த ஹோட்டலில் இவ்வளோ நாள் நான் பில் போடும்போது கையில் எழுதி பில் போட்டு கொடுத்துட்ருந்தேன். பட் இப்போது சிஸ்டம் கொண்டு வரேன். என்னோட அதே ஹோட்டலுக்கு மெக்கானிசம்ஸ் வருது. சிஸ்டம் கொண்டு வரேன், பில்லு போடுறேன், சிஸ்டம் ஜென்ரேட் ஆகுது. ரைட். இது டெக்னிக்கல் என்டர்ப்ரனர். அவரோட பிஸ்னஸில் டெக்னாலஜியை இன்டியூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி பெருசாக வேறு ஒன்றுமே கிடையாது. த என்டர்ப்ரனர் ஹூ எஸ்டாப்ளிஷ் அண்ட் ரன் science and technologies and inculcating the technology procedures in their business is called a technical entrepreneur. Right. Then the next point is innovating entrepreneurs. Innovating entrepreneurs நான் முன்னே சொல்லியாச்சு. நம்மளோட பிஸ்னஸில் புதுசாக ஒரு விஷயத்தை போட்டாலும் அது இன்னோவேஷன். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், ஏதாவது ஒரு இன்னோவேஷன்ஸ். ரைட். மொபைல்ஸ் இருந்துச்சு முன்னாது, பேசிக் ஃபோன், பட்டன் வச்சுருந்துச்சு. இப்போது அதே ஃபோன் கொஞ்சம் பெருசாக பட்டன்ஸ் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் நான் டச் பண்ணி என்னோடய மொபைல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அண்ட் இன்னோவேஷன். இதை ஃபஸ்ட்டு யார் பண்ணாங்க அப்படின்னா அது நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், நமக்கு தெரிஞ்ச சாம்சங். இதை தான் சாம்சங் கம்பெனி தான் ஃபஸ்ட்டு இந்த இன்னோவேஷனை கொண்டு வராங்க. ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நம்ம சொசைட்டியில் நமக்கு பப்ளிக் கிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அண்ட் இன்னோவேஷன். The innovation begins with the basic button phone transforms into a smartphone with a touch screen. Right. இது இன்னோவேட்டிங் என்டர்ப்ரனர். புதுசாக ஒரு விஷயத்தை இன்னோவேட் பண்ணி கொண்டு வராங்க. அதே ஃபோன் முன்னே 3G இருந்துச்சு. இப்போது இன்னொரு கம்பெனி அதே மொபைலை 4G கன்வெர்ட் பண்ணி 4Gயும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் அண்ட் இன்னோவேட்டிங் என்டர்ப்ரனர் ஆர் இன்னோவேஷனல் என்டர்ப்ரனர். இமிட்டேட்டிங் என்டர்ப்ரனர் அப்படின்னா யார் சார்? ரொம்ப சிம்பிள். மற்றவங்களோட கான்செப்டை அப்படியே காப்பி அடிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா ஃபோன். ஸோ ஒரிஜினலாக டச் ஃபோன் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சாம்சங். ஸோ அவங்களோட அதே ஐடியாவை அப்படியே காப்பி பண்ணி இவங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சைனா மொபைல்ஸ். அதுலேயும் டச் ஸ்க்ரீன் இருக்குது. சாம்சங்கில் வாங்கினா அப்படின்னா 10,000 ரூபா, பட் சைனா மொபைல் வாங்கினா அப்படின்னா 4,000 ரூபா. ரைட். பட் த கான்செப்ட் காப்பிங் ஃப்ரம் தி ஒரிஜினல் சோர்ஸ். அவங்ககிட்ட இருந்து காப்பி பண்ணி இவங்க அதே பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அண்ட் இமிட்டேட்டிங் என்டர்ப்ரனர். ஃபேபியன் என்டர்ப்ரனர் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவங்களோட பிஸ்னஸில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ரிஸ்க் எடுக்க பயந்தாங்க அப்படின்னா, ரொம்ப கூச்சப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள தான் ஃபேபியன் என்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரோன் என்டர்ப்ரனர்ஸ் ஆர் கால்ட் those who are not ready to take or those who are not willing to take any type of risks in their business. That is called drone entrepreneurs. Drone entrepreneurs அவங்களோட பிஸ்னஸில் எந்த ஒரு ரிஸ்க்கையும் எடுக்கிறதுக்கு ரெடியாகவே இருக்க மாட்டாங்க. எனக்கு இருக்கிறது போதும், என்னோட பிஸ்னஸ் அப்படியே ரன் ஆன போகணும், நான் புதுசாக எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன், புதுசாக எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண மாட்டேன். தட் இஸ் கால்ட் ட்ரோன் என்டர்ப்ரனர்ஸ். ரைட். நெக்ஸ்ட்டு சோசியல் என்டர்ப்ரனர்ஸ். சோசியல் என்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். சொசைட்டிக்காக, பப்ளிக் பீப்புள்ஸ்க்காக, சோசியல் வெல்ஃபேர்க்காக ஒரு என்டர்ப்ரனர் உருவாகிறாங்க அப்படின்னா அதுதான் சோசியல் என்டர்ப்ரனர் அப்படின்னு மீன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற சோசியல் என்டர்ப்ரனர்ஸ்லாம் யார் அப்படின்னு கேட்டால், இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரன் பண்ணுறவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணுறவங்க, ஆர்கனைசேஷஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா சொசைட்டியோட வெல்ஃபேர்க்காக. இப்போது நான் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கேன், 10 குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னா அந்த 10 குழந்தைங்களோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகும், கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் நிறையா இருக்கும். ஸோ இது சோசியல் ஓரியன்ட் எய்ம். நான் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன் அப்படின்னா ஊரில் இருக்கிற எல்லா பேர்த்துக்கும் என்னால் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள சரி பண்ண முடியாது. ரைட். இது சோசியல் என்டர்ப்ரனர். ஆர்கனைசர்ஸ் குழந்தைகள் காப்பகம், முதியோர்கள் காப்பகம் அப்படின்னா அவங்க எதுக்காக அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அது ஆக்சுவலாக பிஸ்னஸ் கிடையாது. இந்த நான் ப்ராஃபிட் ஓரியன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே இந்த சோசியல் என்டர்ப்ரனர்க்குள்ள தான் வருவாங்க. ஓகே. அப்போ அவங்க ரோட்டில் இருக்கிற எல்லா குழந்தையும் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான வசதிகள், அவங்களுக்கு தேவையான படிப்பு, அவங்களுக்கு தேவையான வேலை எல்லாமே ஆர்கனைசர்ஸ் அனாதை இல்லத்திலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவங்க இதை பிஸ்னஸாக பண்ணல, ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சர்வீஸாக பண்ணுற எல்லா என்டர்ப்ரனர்ஸையும் சோசியல் என்டர்ப்ரனர்ஸ் வைக்கல நம்ம கொண்டு வருவோம். ரைட். கல்ச்சரல் என்டர்ப்ரனர்ஸ். ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் டைப்ஸ் இருக்கும். அந்த பிஸ்னஸ் டைப்ஸ் தான் கல்ச்சுரல் என்டர்ப்ரனர்ஸ்க்கெல்லாம் கொண்டு வருவாங்க. ஓகே. கல்ச்சுரல் என்டர்ப்ரனர்ஸ்.
இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டெக்னோப்ரோனர்ஷிப். டெக்னோப்ரோனருக்கும் டெக்னிக்கல் ஆண்டர்ப்ரனருக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையாது. டெக்னிக்கல் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸில் புதுசாக ஒரு டெக்னாலஜியை இன்டியூஸ் பண்ணுவார். பட் டெக்னோப்ரோனர் அப்படின்னா டெக்னாலஜி வச்சு தான் அவரோட பிஸ்னஸையே அவர் கொண்டு வருவார். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னே நான் சொன்னேன் டெக்னிக்கல் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா என்கிட்ட ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் மேனுவல் ஒர்க் எல்லாத்தையும் மாற்றுறதுக்காக நான் புதுசாக ஒரு சிஸ்டம் கொண்டு வரேன். தட் இஸ் கால்ட் டெக்னிக்கல் ஆண்டர்ப்ரனர். பட் டெக்னோ ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா இப்போ நான் ஒரு சேவை மையம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு பேசிக் திங்கே எனக்கு டெக்னாலஜி தான். பிகாஸ் டிஜிட்டல் வேர்ல்டு, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் சர்டிஃபிகேஷன், டிஜிட்டல் ப்ராசஸ் இதெல்லாம் நான் பண்ணோம் அப்படின்னா எனக்கு டெக்னாலஜி வேணும். டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் நான் பிஸ்னஸே பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் தான் டெக்னோப்ரனர். ரைட். டெக்னிக்கல் ஆண்டர்ப்ரனர்னா இருக்கிற பிஸ்னஸ்க்கு டெக்னாலஜி கொண்டு வரும். டெக்னோப்ரனர்னா டெக்னாலஜிஸ் தான் என் பிஸ்னஸே ரன் ஆகும். டெக்னாலஜி தான் என் பிஸ்னஸ் கிடையாது. ரைட். இன்ட்ராப்ரனர் அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனிக்காக நான் வேலை செய்வேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐன்ஸ்டைன் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர். ரைட். ஸோ இப்போது நான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஆண்டர்ப்ரனர்ஷிப் மைண்டை வச்சு நான் ஒரு புக் எழுதுறேன். ஐ எம் கோயிங் டு ரைட் அ புக். அப்போது அந்த புக்கோட ஆத்தர், அந்த புக்கோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தா ஐ எம் த ஹோல் ஆத்தர் ஆஃப் த புக். இப்போது அந்த புக் நல்லா இருந்துச்சு, அந்த புக்கில் இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக மார்க்கெட் பண்ணுவாங்க. அப்படி மார்க்கெட் பண்ணும்போது அதை நான் காப்பரேட் பண்ணுறேன், அதுக்கு நான் ராயல்ட்டி வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு வர எல்லா ப்ராஃபிட்டும் எனக்கு தான். ஸோ ஐன்ஸ்டைன் காலேஜ் பர்மிட் மீ டு ரைட் அ புக். ஐன்ஸ்டைன் காலேஜ் என்னைய பர்மிட் பண்ணுது. நீங்கள் உங்களோட ஐடியாஸை வச்சு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நான் பிஸ்னஸாக பண்ணல, பட் பிஸ்னஸ் ஐடியாஸில் வச்சு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறேன். அப்பார்ட் ஃப்ரம் மை ரெகுலர் டேஸ், அப்பார்ட் ஃப்ரம் மை ரெகுலர் சேலரி. ரைட். திஸ் இஸ் கால்ட் இன்ட்ராப்ரனர்ஷிப். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட ஐடியாஸை வச்சு இன்னொரு பிஸ்னஸ் ரன் பண்ணி ஏர்ன் பண்ணுறது தான் இன்ட்ராப்ரனர். இன்ஃபோப்ரனர்ஷிப் இஸ் கால்ட் இன்ஃபர்மேஷனையும் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பையும் இன்க்ளூட் பண்ணுறது, கம்பைன் பண்ணுறது, மெர்ஜ் பண்ணுறது இஸ் கால்ட் அ இன்ஃபோப்ரனர்ஷிப். டெக்னாலஜியை ஆண்டர்ப்ரனர் கூட மிங்கிள் பண்ணால் அது டெக்னோப்ரனர். இன்ஃபர்மேஷனை அதுக்குள்ளே மிங்கிள் பண்ணால் அது இன்ஃபோப்ரனர். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். இந்த லாக்டவுன் பீரியட் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் எல்லாருமே வீட்டில் தான் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். ஓகே. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். ரைட். அது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். பிகாஸ் அதுக்கு நான் எந்த ஒரு யார்கிட்டையும் போய்ட்டு வேலை செய்ய அவசியம் இல்லை, எனக்கு வேலை செய்கிறதுக்கு யாரும் தேவையும் இல்லை. ஓகே. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் ஐ ஷுட் ஹேவ் அ இமெயில் ஐடி வித் அ ஜிமெயில் அக்கௌண்ட். இது இருந்துச்சுன்னா போதும் என்னால் ஈஸியாக யூடியூப் க்ரியேட் பண்ண முடியும். யூடியூப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியுதோ, எனக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கோ, எனக்கு என்னென்னலாம் ஸ்கில் இருக்கோ அதை நான் பப்ளிக்கிட்ட கொடுக்க போகிறேன். ஓகே. அப்போது யார் யாருக்கெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே அதை சர்ச் பண்ணுவாங்க, என்னோடய வீடியோஸ் பார்ப்பாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் ரீச் ஆகும். அதுக்கு நான் earn some profit from YouTube, from the company of Google. Right. This is called infopreneurship. இப்போ இருக்கிற ட்ரெண்டு. நீங்களும் நிறையா பேர் யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க, நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவீங்க. அது எதுக்காக போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இன்னும் 4 பேருக்கு போகணும். திஸ் இஸ் கால்ட் அன் infopreneurship. ரைட். தென் எக்கோப்ரோனர்ஷிப்னா டு சப்போர்ட், டு ஹெல்ப் தி நேஷன் த்ரூ தி எக்காலஜி. ரைட். எக்கோப்ரோனர் அப்படின்னா இப்போ இருக்கிற எக்காலஜியை, இப்போ இருக்கிற சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாராவது பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள தான் எக்கோப்ரோனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கோப்ரோனர்ஸ். இதுக்கு எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா இப்போது கரண்ட் எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் எவ்வளோ நாளைக்கு இந்த கரண்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அதுக்காக புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, சோலார். ரைட். சூரிய சக்தியிலேருந்து எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ சோலார் பிளானட்லாம் யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே இந்த எக்கோப்ரோனரில் சொல்லுவாங்க. ரைட். பைக் நான் ஓட்டுறேன், லாரி ஓட்டுறேன், டீசல்னால் எல்லாமே புகையாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கொண்டு வராங்க, பேட்ரி வெஹிக்கிள்ஸ், பேட்ரி மோட்டார்ஸ். ஸோ இது ஒரு எக்கோப்ரோனர்ஷிப். பிகாஸ் இவங்க கொண்டு வர அந்த பிஸ்னஸ்னால கண்டிப்பாக எக்காலஜிக்கு, சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படின்னா அது ஒரு எக்கோப்ரோனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அண்ட் ஃபைனல் சைபர்ப்ரோனர்ஷிப். சைபர்ப்ரோனர்ஷிப்னா ரொம்ப சிம்பிள்.
அவங்களோட ஹோல் பிஸ்னஸ் டன் த்ரூ எ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அவங்களோட ஹோல் பிஸ்னஸும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்குள்ளே மட்டும்தான் நடக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் தெர் இஸ் நத்திங் டு டூ. டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை தாண்டி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்ககிட்ட சிஸ்டம் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, பவர் கிடையாது அப்படின்னா அவங்களால பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது. ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எங்கிட்ட இந்த ஓலா கேப் பார்த்துருக்கீங்களா? அவங்களோட ஓனர் ஏதாவது ஒரு ஊரில் இருப்பார். அவருக்கு தேவை ஒரு கம்ப்யூட்டர் வித் இன்டர்நெட் கனெக்ஷன், சம் கிளைண்ட்ஸ். இப்போ எங்கிட்ட 4 டிரைவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 4 டிரைவர்ஸோட இன்ஃபர்மேஷன் நான் நெட்டில் கொடுத்துருவேன். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நெட்டில் கொடுத்துருவேன். யார் யாருக்கு எங்கெங்கேருந்து ட்ராவல் பண்ணணுமோ அவங்க எல்லாருமே என்னை கான்டாக்ட் பண்ணுவாங்க த்ரூ டிஜிட்டல் ஒன்லி. அவங்க யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க யாரும் என்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்க மாட்டாங்க. இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு ஆன்லைனில் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. டிரைவர்ஸை நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவேன். டிரைவர்ஸோட கான்டாக்ட் நம்பர் கஸ்டமருக்கு போயிடும், கஸ்டமரோட கான்டாக்ட் நம்பர் டிரைவர்ஸ்க்கு போயிடும். 2 பேர் லிங்க் ஆவாங்க, கொண்டு போய் ட்ராப் முடியும். பிஸ்னஸ் முடிஞ்சோன்னா பைசா பே பண்ணிடுவாங்க த்ரூ டிஜிட்டல் ஒன்லி. ஸோ இந்த மாதிரி நடக்கிற எல்லாமே சைபர் ப்ரோனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரீலான்சர். ரைட், நீங்கள் கூட இப்போது நிறையா பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட் பர்ஃபெக்ட் டைம் டு டூ த சைபர் ப்ரோனர்ஷிப் பிஸ்னஸ். சிஸ்டம் என்கிட்ட இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. இதை வச்சுட்டு நான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். அதான் சொன்னேன் ஆல்ரெடி யூடியூப். ரைட், அதுக்கு நான் எங்கேயும் போக தேவையில்ல. ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது இருந்தால் போதும், என்னால் ஈஸியாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஃப்ரீலான்சர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேப்ஷா ரெடி பண்ணுறது. ரைட், இதை நீங்கள் பண்ணி ஆன்லைனில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஆன்லைன்லேயே நமக்கு பைசாவும் கொடுத்துருவாங்க. திஸ் இஸ் கால்ட் சைபர் ப்ரோனர்ஷிப். ரைட், திஸ் இஸ் கால்ட் தி டைப்ஸ் ஆஃப் entrepreneurs ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் டு ட்ரெண்டிங். ஓகே, ஆர் entrepreneurs born or made. ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறவங்க பிறக்கிறாங்களா இல்லை அவங்க செதுக்கப்படுகிறார்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு யாராவது ஆன்சர் யோசிங்க. சில பேருக்கு பார்ன், சில பேருக்கு மேட், சில பேர் ரெண்டுமே இருந்தால் தான், இல்லை சில பேருக்கு சம் அதர் ஆன்சர்ஸ் வில் பி கம். பட் த எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் காம்பினேஷன் ஆஃப் போத். இது ரெண்டுமே இருந்தால் தான் அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லு, ஒரு சர்வேவே சொல்லுவோம். பிகாஸ் எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸும் பிறக்கிறதும் இல்லை, எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸும் உருவாக்கப்படுபவர்களும் கிடையாது. ரெண்டுமே இருந்தால் தான் அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். தி பில்லர்ஸ், தி 2 பிக் ஐகான்ஸ் ஆஃப் தி இந்தியன் ட்ரெடிஷ்னல் வேர்ல்டு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் அம்பானி, செகண்ட் ஒன் டாட்டா. ரைட், இந்த அம்பானிக்கும் டாட்டாக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேர்த்தையும் நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும். அம்பானி அப்படிங்கிறவர் இதில் பார்ன் கேட்டகரிஸில் வருவார், அல்ல மேட் கேட்டகரிஸில் வருவார்னா அம்பானி மேட் கேட்டகரியில் தான் வருவார். அவர் உருவாக்கப்பட்டவர். அப்போது ரத்தன் டாட்டா அப்படிங்கிறவர் பிறக்கப்பட்டவர், பிறப்பாலேயே அவர் ஒரு ஆண்டர்ப்ரனர். பட் அம்பானி உருவாக்கப்பட்டவர். அவர் பிறக்கும்போதே ஒரு தொழிலதிபரெல்லாம் பிறகுல கொஞ்சம் கொஞ்சமாக உருவானார். அது எப்படி உருவானார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ரத்தன் டாட்டா பார்ன் ஆண்டர்ப்ரனர், அம்பானி மேட் ஆண்டர்ப்ரனர். அது எப்படி சார் டிஃப்ரெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். பில்லர்ஸ் ஆஃப் இந்தியா, இதுதான் நம்மளோட மெயின் தீம். என்னென்ன பில்லர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ்டர் திருபாய் அம்பானி, தி ஃபவுண்டர் ஆஃப் அம்பானி குரூப். ரைட், ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு டோட்டல் இந்தியா, டோட்டல் வேர்ல்டையே கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கான மெயின் ரீசன், மெயின் ஃபவுண்டர், மெயின் கீ இவர் தான், திருபாய் அம்பானி. ரைட், இது அவரோட எல்டர் சன் முகேஷ் அம்பானி. இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு ஃப்ரீயாக நெட் யூஸ் பண்ணுறோம், ஆன்லைன் வெபினார்ஸ் அட்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் இவர் மட்டும்தான். இவர் இல்லை அப்படின்னா இன்றைக்கி இந்த ஆன்லைன் வெபினார் இஸ் நாட் பாசிபிள் ஒன். ரைட், தென் இஸ் தி யங்கர் சன் ஆஃப் திருபாய் அம்பானி, மிஸ்டர் அனில் திருபாய் அம்பானி. Right, the third one is Ratan Tata, the man, the Pakka gentleman. Right, third one, and Bharti Mittal, the founder of Apple. Okay, Sunil Bharti Mittal. He is called Premji, as in Premji, the founder of Wipro.
N.R. Narayanamurthy, the co-founder of Shiv Nadar. He is from Tirunelveli, right? You know that? Shiv Nadar is from your area, Tirunelveli. I am very proud, right? He is Adi Godrej, the founder and chairman of Godrej Group of Companies. And final, he is Anand Mahendra, M&M founder. Okay, yeah, we are going to see one by one pillars from Tamil. Yeah, we have to mention some of the familiar persons from Tirunelveli also, because the previous slide shows the pillars of India and the present slide shows the pillars from Tirunelveli. திருநெல்வேலியிலேருந்து யார் யாரெல்லாம் ஆண்டர்பிரினர்ஸாக மாறினாங்க, இந்தியாவை டோட்டலாக சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அதுலேயும் இருக்காங்க. தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹரி சிங், தி ஓனர் ஆஃப் தி ஃபார்மர் ஓனர் ஆஃப் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா, ரைட் ரைட். Second one, Adityanath Ji, the founder of Dinakthandi. Okay. Next, T. Sundaram Iyengar sir, Savanabavan owner. ஹலோ, சொல்லதுரை சார். Sir. கண்டிப்பாக பண்ணுங்க சார், கண்டிப்பாக பண்ணுங்க. Okay, 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 okay. ஓ, Yeah, right. The first icon, the biggest pillar of Indian economy is Dhirubhai Ambani. Right? அவர் ஆக்சுவலாக 1932 அதில் பிறந்திருக்காரு. அவரோட இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தா அவரோட ஃபவுண்டர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இதுதான் ரிலையன்ஸோட டோட்டல் சாம்ராஜ்யம். அவரோட ஒரே ஒரு ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தா திருபாய் அம்பானி. அவர் கோகிலா திருபானி அப்படிங்கிறவங்கள
கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவருக்கு முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி அப்படின்னு 2 பசங்க, அப்புறம் 2 பொண்ணுங்க இருக்காங்க. முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி தான் இப்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை டோட்டலாக ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் திருபாய் அம்பானி 2002 இறந்துட்டார். ஓகே, அவர் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு, பத்ம விபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா இந்தியாவோட பிஸ்னஸை வேர்ல்டு வைட் கொண்டு போய் சேர்த்ததில் ஒரு பெரிய பங்கு திருபாய் அம்பானிக்கு இருக்குது. ஓகே, இந்தியாவோட ஃபஸ்ட்டு ரிச்சஸ்ட் பிஸ்னஸ்மேன் ஹூ கிராஸ்டு $1,000 $1000 பில்லியன் கிராஸ் பண்ண ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் மேன் ஆஃப் இந்தியா அப்படி யாருன்னு பார்த்தா அவர் தான் திருபாய் அம்பானி. ரைட், அவரோட கோட் எப்பயுமே ஒரு விஷயம் இருக்கு, திங்க் பிக், திங்க் ஃபாஸ்ட், திங்க் அஹெட், ஐடியாஸ் ஆர் நோ ஒன்ஸ் மோனோபொலி. ஒரு விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை ப்ராடக்ட் ஆக்க முடியுமோ, பிஸ்னஸ் ஆக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை நீங்கள் பண்ணிடுங்க. பிகாஸ் ஒரு ஐடியா ஜென்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. உங்களுக்கு உண்டான அதே ஐடியா கண்டிப்பாக அடுத்த செகண்ட் மற்றவங்களுக்கும் வரும். அவங்க அதை பிஸ்னஸாக மாற்றுறதுக்குள்ள நீங்கள் அதை மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகுங்க அப்படிங்கிறது அவரோட அந்த தாட், அவரோட அந்த கோட். திங்க் பிக், ரொம்ப பெருசாக யோசிங்க. திங்க் ஃபாஸ்ட், ரொம்ப சீக்கிரமாக யோசிங்க. யோசிச்சதை உடனே நடைமுறைப்படுத்திடுங்க. பிகாஸ் யோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமானது கிடையாது அப்படிங்கிறது திருபாய் அம்பானியோட அந்த கோட். ஓகே, இவர் ஆக்சுவலாக அவங்க அப்பாவுக்கு 2 ஒய்ஃப் இருக்குங்க. அந்த 2வது ஒய்ஃப்க்கு பிறந்த 5 பசங்க தான் இவர் 3வது பையன். ஓகே, குடும்ப கஷ்டம் காரணமாக இவர் ஸ்கூல் லைஃப்பை பாதியில் நிறுத்திட்டு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். பிகாஸ் அவங்க அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சர். ஓகே, எங்கே போனார் வேலைக்கு பார்த்தா ஏமன் கண்ட்ரிக்கு போனார். அங்கே போயிட்டு ஒரு பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்ய ஆரம்பித்தார். அங்கே அவர் சம்பாதிச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸாக மாற்ற ட்ரை பண்ணார். அவர் எதனால அங்கே நீங்கள் வந்தார் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில அந்த பிஸ்னஸ் மைண்டு தான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. அங்கே வந்துட்டு காயின்ஸ் கொடுப்பாங்க. அந்த காயின்ஸ் 5 டைம் வேல்யூபிள் இன் இந்தியா அப்படிங்கிறது அவர் கொஞ்ச நாள் கழித்து கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கு சம்பளம் 10 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 10 ரூபாயும் ஒரே நோட்டாக வச்சுக்காமல் காயின்ஸாக சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தார். அவரோட அந்த பிஸ்னஸ் மைண்டை அப்பயே அவரோட 18 வயசுலேயே இன்டியூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவரை பிஸ்னஸ் தானே பண்ணோம் அப்படின்னு. எப்படின்னா இப்போது மாத சம்பளம் வாங்குறாரு, 10 ரூபா ஒரு நோட்டாக கொடுப்பாங்க. அதை நேராக மார்க்கெட்டுக்கு போகிறாரு, 10 ரூபாய்க்கு சில்லறையாக மாற்றுறாரு, காயின்ஸாக அந்த காயின்ஸ் எல்லாத்தையுமே உருக்க ஆரம்பிச்சிட்டாரு. உருக்கி அதை அப்படியே இந்தியாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு. அப்போது இந்தியாவில் அதோட வேல்யூ அப்படியே 5 டைம்ஸ் அதிகமாகிடுச்சு. இப்படி ஒவ்வொரு டைமும் பண்ண ஏமன் கண்ட்ரியில் காயின்ஸ் கம்மியாகிட்டே வருது. காயின்ஸ் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாகிடுச்சு. கவர்மெண்ட் யோசிக்குது, இது இன்னும் நாட்டில் காயின் எங்கேயுமே எங்கே போகுது காயின் அடிக்கிறதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இவரை பிடிக்கிறாங்க. அப்போ இவர் சின்ன பையன் தானே, 18 வயசில் என்ன தெரியும், கவர்மெண்ட் கிட்ட சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஊருக்கே வராரு. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் சும்மா இருக்க முடியல, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் அந்த பக்கோடா விற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, மோடி மாதிரி. ரைட், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியா ஜென்ரேட் பண்ணி பெருசாக ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஏமனுக்கே போகிறாரு. அப்போ அங்கே போகும்போது அவர் எம்ப்ளாயியாக போகல, பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போகிறாரு. பிகாஸ் இந்தியாவில் சுகர்ஸ் அதிகமாக அப்போது உற்பத்தி ஆகிட்டு இருந்தது. இப்போயும் இந்தியா தான் சுகர் ப்ரொடக்ஷனில் நம்பர் 1. ஸோ இங்கே அதிகமாக உற்பத்தி ஆகிற அதே சுகரை பேக் பண்ணி நான் ஏமனுக்கு கொண்டு போய் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் திருப்பி ஏமனுக்கு போகிறாரு. அங்கே எல்லா ப்ராசஸையும் ரெடி பண்ணிட்டாரு. ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருச்சு. இப்போது என்ன பண்ணுறாரு, அந்த பெரிய ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நிறையா பைசா வேணும். பிகாஸ் சுகர்ஸ் ஃபுல்லாக லோட் பண்ணி கொண்டு வந்து டெலிவரி பண்ணால் தான் அவருக்கு பிஸ்னஸ் முடியும், அப்போ தான் அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதுக்காக எல்லாத்திட்டையும் கடன் வாங்குறாரு. கடன் வாங்கிட்டு எல்லா பெங்களூரில் ஆர்டர் போட்டு ஷிப்பில் ஏற்றி ஏமனுக்கு கொண்டு வராரு. கொண்டு வர வழியிலே பெரிய ஆக்சிடெண்ட், டோட்டல் சுகரும் லாஸ் ஆகிடுச்சு. இப்போது அவருக்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. யார்கிட்டலாம் கடன் வாங்கினாரோ எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்கணும். ஸோ அவர்கிட்ட இருந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் சேல் பண்ணார். அப்பாட்ட இருந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணார். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்திட்டையும் பைசா வாங்கினார், சேல் பண்ணார்.
கடைசியில் யார் யாருக்கெல்லாம் செட்டில் பண்ணுமோ செட்டில் பண்ணிவிட்டு மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார் கொஞ்ச நாள். பட் அவரால் எந்த வேலையிலையுமே கண்டினியூவாக போக முடியல. ஸோ மும்பைக்கு போகிறாரு, மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறாங்க, நீ பிஸ்னஸ் மும்பைக்கு போ. ஏன்னா அவரோட ஊர் குஜராத்தில் தான் பிறந்தார். ஏமனுக்கு போய் வேலை செஞ்சார், மறுபடியும் குஜராத்துக்கு வந்தார். குஜராத்தில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணார். பட் அந்த ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நீ பிஸ்னஸ் தான் பண்ணோம் அப்படின்னா குஜராத் நமக்கு சரியான இடம் கிடையாது, வா நம்ம மும்பைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மும்பைக்கு போகிறாங்க. மும்பைக்கு போயிட்டு 350 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன இடம் பார்க்குறாங்க. அப்போது அவர்கிட்ட இருந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா 500 ரூபா. அந்த 500 ரூபாயை வச்சு ஒரு இடம் வாங்குறாரு. அந்த இடத்துல ஒரு டேபிள், ஒரு சேர், ஒரு பீரோ, இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இதுதான் இப்போ அவரோட ஆஃபீஸ். இது ஆஃபீஸ்க்கு அவர் வச்ச பேர் ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷன். ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷன் இதுதான் ரிலையன்ஸோட ஃபஸ்ட்டு உருவான அந்த சாம்ராஜ்யம். ஒரு குட்டி ரூம், 350 ஸ்கொயர் ஃபீட், ஒரு குட்டி ரூம். அதில் ஒரே ஒரு டேபிள், ஒரே ஒரு சேர், ஒரே ஒரு பீரோ, இது மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு ஆரம்பித்தது தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கப்புறம் அவர் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்குள்ளே இறங்குறாரு. பிகாஸ் ஃபஸ்ட்டில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பித்தார். மற்றவங்க ரெடி பண்ணால் தான் சொன்னாங்க ட்ரெடிஷ்னல் என்டர்ப்ரனர், ட்ரேடிங் என்டர்ப்ரனர். மற்றவங்க ரெடி பண்ண ப்ராடக்டை இவர் சேல் பண்ண ஆரம்பித்தார். அந்த மாதிரி சேல் பண்ண ப்ராடக்ட்ஸில் ஒன்று டெக்ஸ்டைல்ஸ். மற்றவங்க பிஸ்னஸ் அப்போது பாம்பே டையிங் பெரிய இண்டஸ்ட்ரி, அவங்ககிட்ட தான் ஹோல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் இருந்துச்சு. அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி யாரோட கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தா பாரிஸ் அப்படிங்கிற கம்யூனிட்டி. அந்த பாரிஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிறவங்க டாடா குரூப்ஸ், ரைட்? பிகாஸ் டாடா ஆரம்பத்துலேருந்து 1887 அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் திருபாய் அம்பானி பிறந்ததே அப்போது, ஓகேவா, 1940s தான் இவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தாங்க. ஓகே, அப்படி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பாம்பே டையிங் மட்டும்தான் ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி. இப்போது இவர் புதுசாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து நிறையா ப்ரெஷர்ஸ் வந்துருக்கு. பட் அப்போது இந்த பிரைம் மினிஸ்டர் நேருஜி, ஜவஹர்லால் நேரு, அவர்கிட்ட பேசி நானும் கொஞ்சம் வரேன், இனியும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன். பிகாஸ் நான் எவ்வளோ பண்ணாலும் சார் கேட்குதா சார்? டைம் இஸ் 5 minutes, கொஞ்சம் ஸ்பீடாக போனுங்க சார். ஓகே, ஷூர். திருபாய் அம்பானி இவர் இந்தியாவோட ஐகான். ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் கிட்டத்தட்ட 173 இண்டஸ்ட்ரீஸில் அவர் கால் பதிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பித்தது ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேட், அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போனார், பெட்ரோ கெமிக்கல்ஸ்க்கு போனார். வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண ப்ரைவேட் லார்ஜஸ்ட்டு பெட்ரோலியம் ரெஃபினரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா இவர் தான். பெட்ரோலியத்தை சுத்திகரிக்கப்பட்ட நிலையத்தை வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு பெருசாக ஆரம்பித்தது ரிலையன்ஸ் பெட்ரோ கெமிக்கல். இவர் 2002 இறந்துட்டார். ஆக்சுவலாக அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பிஸ்னஸ் கொஞ்சமாக டல்லாக ஆரம்பிச்சிச்சு. மீன் அவங்களோட பசங்க 2 பேத்துக்குள்ளே கான்ட்ரவர்சி வந்துச்சு, யார் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னா. கடைசியில் அவங்க அம்மா கொஞ்சம் சுமூகமாக பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்புறம் ரிலையன்ஸ் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இது ரெண்டுமே முகேஷ் அம்பானிகிட்ட போகட்டும். ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ், இது எல்லாமே அனில் அம்பானிகிட்ட போட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் இந்த இதை எடுக்கிறாங்க. சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் முகேஷ் அம்பானி அவரோட பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா கொண்டு போனார். பட் அனில் அம்பானிகிட்ட அந்தளவுக்கு ஸ்கில்ஸ் கிடையாது. பிகாஸ் முகேஷ் அம்பானி ரொம்ப சிம்பிளானவர், கம்மிட் டு தியர் ஒர்க். பட் அனில் அப்படிங்கிறவர் கொஞ்சம் ஹைஃபையான லைஃப்லேயே வாழ்ந்துட்டுருக்காரு. அதனால் அவருக்கு அந்த பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் அந்தளவுக்கு தெரியல. சிம்பிளாக சொல்லணும், இப்போது ரிலையன்ஸ் எதனால் இவ்வளோ பூம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு த மெயின் ரீசன் இஸ் ஜியோ இல்லை அப்படின்னா ரிலையன்ஸ் இந்தளவுக்கு முகேஷ் அம்பானினால் பூம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் இந்த மாதிரி பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் எதுவுமே அனில் அம்பானிக்கு தெரியல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தான் அனில் அம்பானினால் ஷைன் ஆக முடியல. ஓகே, அந்த குரு அப்படிங்கிற மூவி இருக்குது. அந்த மூவி நீங்கள் மணிரத்னம்க்கு ஐடியா வந்ததே திருபாய் அம்பானியோட அந்த லைஃப் ஹிஸ்ட்ரியை தான். பட் அதை டைரெக்டாக அவரால் எடுக்க முடியல. பட் தீமை மட்டும் அப்படியே வச்சுட்டு குரு படத்தை திருபாய் அம்பானியோட லைஃப் ஸ்டைலில்
எடுத்தார். அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறையா விஷயம் புரியும். எப்படிலாம் சூழ்ச்சிகள் பண்ணி நான் பிஸ்னஸ் பண்ணணும், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ரொம்ப சிம்பிளான விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரத்தன் டாட்டா. ரத்தன் டாட்டாவோட இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரத்தன் டாட்டா, பில்கேட்ஸ், அம்பானி, இவங்க 2 பேர்த்தில் யார் ஆக்சுவலாக பெரிய ஆள் அப்படின்னு பார்த்தா ரத்தன் டாட்டா தான் பெரிய ஆள். பிகாஸ் அவர் தான் ரொம்ப நல்லவர், நம்ம சொசைட்டிக்காக நிறையா விஷயத்த பண்ணுறாரு. முன்னே சொன்ன மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறவர், பிறப்புலேயே ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா அது ரத்தன் டாட்டா. பிகாஸ் அவங்க தாத்தா காலத்துலேருந்து அவங்க டோட்டல் ஃபேமிலி பிஸ்னஸ்லேயே தான் இருக்கு. பட் அம்பானி அப்படிங்கிறவர் அவங்க அப்பாவோட ஒரு ஸ்கூல் டீச்சர், அவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க ஃபேமிலியே ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்குள்ளே இறங்குனது அம்பானி தான். அதனால தான் சொன்னது அம்பானி இஸ் அன் மேட் ஆண்டர்ப்ரனர், ரத்தன் டாட்டா இஸ் அன் born ஆண்டர்ப்ரனர். ரைட். இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தா 2 பேருமே பிறந்தது December 28. 2 பேர்த்துக்குமே ஜஸ்ட் 5 years தான் டிஃப்ரென்ஸ். பட் திருபாய் அம்பானி இஸ் நோ மோர் தேட். ரத்தன் டாட்டா இன்னமும் நம்ம கூட இருந்துட்டு இருக்காரு. 2 பேர்த்துக்கும் ஒரே பர்த்டே. 2 பேர்த்திட்டையும் வச்சு ஒரு இன்டர்வியூ கேட்கும்போது ரத்தன் டாட்டா நிறையா ஏர்ன் பண்ணுறீங்க, ஆனால் அம்பானி எப்படி டாப் 1ல் இருக்கார், நீங்கள் ஏன் இருக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பிஸ்னஸ் டிகான், அவர் ஒரு எப்படி சொல்கிறது, பிஸ்னஸ்லேயே பெரிய ஆள். பட் நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நான் தொழிலதிபர், அவ்வளோதான். அவர் கூட என்னையும் கம்பேர் பண்ணாதீங்க. பிகாஸ் 2 பேருமே ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா நாட்டை நிறையா சுரண்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரத்தன் டாட்டா சொன்னார். ரத்தன் டாட்டா எதுக்காக ரொம்ப ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா அவரோட டாட்டா இண்டஸ்ட்ரீஸ். பிகாஸ் டாட்டா இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, நம்ம ட்ராவல் பண்ணுற வெஹிக்கிள்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்துலேயுமே டாட்டா கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் 196 இண்டஸ்ட்ரீஸில் டாட்டா இப்போது ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம சுற்றி இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதில் டாட்டாவோட கை கண்டிப்பாக இருக்கும். ரத்தன் டாட்டாவோட எப்பயுமே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் யார்கிட்ட இருந்து ஏர்ன் பண்ணுறனோ அவங்களுக்கு கொஞ்சமாவது திருப்பி செய்யணும் அப்படிங்கிறது டாட்டாவோட எப்பயுமே இருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் டாட்டா இப்போது நடந்த கொரோனா ரிலீஃப் ஃபண்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு 1500 crores டொனேட் பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட் கேட்டுச்சு, எங்ககிட்ட ஃபண்டு கிடையாது, ஸோ பப்ளிக் டொனேட் பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் எல்லாத்துக்கும் கொரோனாவிலேருந்து சீக்கிரமாக ரிலீஃப் பண்ண முடியும் அப்படின்னு. பட் அதுக்காக ரத்தன் டாட்டா ப்ரொவைட் பண்ண ரிலீஃபோட ஃபண்டு மட்டும் 1500 crores, 1500 கோடி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ரத்தன் டாட்டா ஃபண்டாக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 1500 கோடி மட்டும் கிடையாது, என் கண்ட்ரி ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்காக என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டியுமே கூட நான் உங்களுக்கு டொனேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ரத்தன் டாட்டா சொல்லியிருக்காரு. ஓகே, இதுதான் ரத்தன் டாட்டாவோட அந்த கோல்டன் ஹார்ட். ரத்தன் டாட்டா ஏர்ன் பண்ணுறதுல 66% ஆஃப் தி மணி எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னா டொனேஷனுக்காகவே பண்ணிகிட்டே இருக்காரு. அதனால தான் அம்பானி நம்பர் 1, ரத்தன் டாட்டா இஸ் நாட் அ லிஸ்ட். இதில் இன்னொரு பெரிய சர்ப்ரைசிங் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்க்கு 1500 crores கொடுத்தாரு ஃபார் இந்தியன் கவர்மெண்ட். இதை தாண்டி பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் அவர் 100 crores கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எந்த விஷயத்துலையுமே யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுனில் பாரதி மிட்டல். இவர் ஏர்டெலோட ஃபவுண்டர். இவர் தான் ஏர்டெலை ஃபவுண்ட் பண்ணார். இந்தியாவோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தா ஏர்டெல் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போது அதை கிராஸ் பண்ணி ஜியோ போயிட்டுருக்கு. ரைட். அசிம் பிரேம்ஜி, விப்ரோவோட ஃபவுண்டர். இவர் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர இனிஷியேட் பண்ணார் இந்த இயர் 1960s. இவர் இல்லை அப்படின்னா இந்தியன் ஐடி ஃபீல்ட் இந்தளவுக்கு பூம் ஆகிருக்காது. ரைட். என்ஆர் நாராயணமூர்த்தி, இவர் கோ ஃபவுண்டர் ஆஃப் இன்ஃபோசிஸ், இந்தியாவோட மோஸ்ட் வெல் டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்டு ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இன்ஃபோசிஸ். நீங்கள் யாராவது
டைம் கிடைச்சதுன்னா சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இன்ஃபோசிஸ் போயிட்டு வருதுன்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் உள்ளே இருக்கிற எம்ப்ளாயிக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இன்ஃபோசிஸ் கொடுப்பாங்க. பக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பக்கா வெல்ஃபேர் மெஷர்ஸ், பக்கா குவார்ட்டர்ஸ், பக்கா ஃபேமிலி மெஷர்ஸ் எல்லாமே இன்ஃபோசிஸ் அவங்களோட குரூப் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 7 பேர் கொண்ட குரூப். அந்த 7 பேர் கொண்ட குரூப்பில் 10,000 இன்வெஸ்ட் பண்ணதுனால நாராயணமூர்த்தி பெரியாளாக இருக்கார். இந்த 7 பேரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது யார் கையிலையுமே பைசா கிடையாது. யார் கையிலையுமே பைசா கிடையாது. நாராயணமூர்த்தியோட ஒய்ஃபு அப்போது டாட்டா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. தட் மீன்ஸ் ரத்தன் டாட்டா குரூப்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்டேருந்து ஒரு 10,000 கடன் வாங்கி ஆரம்பிச்சது தான் இந்த இன்ஃபோசிஸ் குரூப். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சீக்கிரமாக சக்ஸஸ் ஆனாங்க இன்ஃபோசிஸ். அதனால தான் நம்ம இவங்களை இன்னமும் சொல்லிகிட்டே இருக்கோம். இவங்களுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இப்போது ஐடி கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்காங்க. ஷிவ் நாடார் இவர் HCL கம்பெனியோட ஓனர், ஃபவுண்டர், சேர்மன். இவரை முக்கியமாக சொல்லி ஆகணும். பிகாஸ் இவர் வந்துட்டு நம்ம ஊருக்காரரு, திருநெல்வேலிக்காரரு, ரைட். இவர் அந்த HCL ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க அதுக்கு வச்ச பேர் ஹிந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட். இதுதான் ஆக்சுவலாக அந்த HCLோட எக்ஸ்பென்ஷன், ஹிந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட். பட் எதனால் இது அப்புறமா HCLாக சுருக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம், HCLல நாங்கள் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறோம், HCLல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம், HCLல ஃபைனான்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாத்துக்குமே ஹிந்துஸ்தான் கம்பெனி லிமிடெட் டெக்னாலஜி அப்படின்னு எங்களால் ஃபுல்லாக சொல்ல முடியல. அப்படிங்கிறனால அதை நாங்கள் HCL அப்படின்னு மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இவர் பேரில் ஒரு யூனிவர்சிட்டிஸ் ரன் ஆகிட்டுருக்கு, ஸ்கூல்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு, காலேஜஸ் ரன் ஆகிட்டுருக்கு. Shiv Nadar University is there, okay? Please go and surf it. Yeah. Adi Godrej group of companies ஓட சேர்மன் இப்போ வர. கோத்ரேஜ் நம்ம எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் லைக் டாட்டா, எல்லா விஷயத்துலையும் டாட்டா இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் கோத்ரேஜும் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குது. பிகாஸ் அன்றாட வாழ்க்கையில் இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாருமே மோஸ்ட்லி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் இருப்பாங்க. பட் கோத்ரேஜ் அப்படிங்கிறவங்க சர்வீஸ் செக்டார்ஸில் பெரிய லெவலில் வந்துட்டுருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வேலை எதையும் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க, மார்க்கெட்டிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கோத்ரேஜும் நிறையா விஷயத்தில் அவங்க மார்க்கெட்டிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. மேனுஃபேக்சரிங் மோஸ்ட்லி எதுலேயுமே அவங்க பண்ணலை. ஆனந்த் மஹிந்திரா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன். இவர் தான் இப்போது இந்தியாவில் இருக்கிற மோட்டார்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் டாப் மோஸ்ட் இருக்கிறாரு. பிகாஸ் சிம்பிள் ரீசன், அவர் டிசைன் பண்ண அந்த ஸ்கார்பியோ ஜவ் அந்த மாடல் வெஹிக்கிள் இந்தியாவோட மோஸ்ட் அட்ராக்டிவ் வெஹிக்கிள் அப்படிங்கிற மாடலில் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. இன்னோவாவையும் தாண்டி ஸ்கார்பியோ தான் டிசைன்ஸ், அட்ராக்ஷன்ஸ், கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதனால தான் ஆனந்த் மஹிந்திரா அண்ட் குரூப்ஸோட சேர்மன் இப்போது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் லீடிங்கில் இருக்கார். மஹிந்திரா இன்னும் என்னென்ன விஷயத்துலலாம் இருக்காங்க அப்படின்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் இருக்காங்க, ஆட்டோமேட்டிவ் கம்பெனிஸில் இருக்காங்க, டிஃபென்ஸில் அவங்களோட சர்வீசஸ் போயிட்டே இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, இரிகேஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் வச்சுருக்காங்க, எனர்ஜி தட் மீன்ஸ் பவர் கன்சம்ஷன், பவர் ஜென்ரேஷன், ரியல் எஸ்டேட், இவங்க எல்லாருமே இதை பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது திருநெல்வேலியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார் சார். இவர் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவரோட ஸ்டார்ட் பண்ணாது 1912. தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டில் பஸ்ஸு கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா நம்ம சுந்தரம் சார். இவர் எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்னா நம்ம திருநெல்வேலி மண்ணிலேருந்து வந்தவர். அப்போது வந்து பிரிட்டிஷ் ரூலிங் பீரியட், அதனால் பஸ் விடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக அவரால் பஸ் விட முடியல. புதுக்கோட்டை ராஜா கிட்ட போயிட்டு அவர் ஒரு பாண்டு சைன் பண்ணி புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஃபஸ்ட்டு பஸ் ட்ரை பண்ணார். தமிழ்நாட்டுக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெமிலியராக ஆக்குனது நம்ம சுந்தரம் சார். அதுக்கப்புறம் அந்த பாண்டு முடிய போது இதனால் மறுபடியும் இந்த ஸ்கீம் கொண்டு வர முடியாது அப்படின்னு ராஜாக்கள் சொல்லிட்டாங்க. அதனால் அவர் 1919 அந்த பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனை விட்டுட்டு மதுரையில் போயிட்டு ஒரு டிவிஎஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார். ஃபார் 4 வீலர்ஸ், 2 வீலர்ஸ், கார்ஸ், இது எல்லாத்துக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை மதுரையில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார் 1919. அப்புறம் 1939 அதே பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிடுச்சு.
சதர்ன் ரோட்வேஸ் அப்படிங்கிற பேரில் சென்னையில் ஆரம்பித்தார். இப்போ இதில் பஸ்ஸு, லாரிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கார்கோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்தார். அதுலேருந்து டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார் சவுத் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவரோட காலம் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும்போது அவங்க டூ வீலர்ஸ்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சன்ஸ் இந்த இயர் 1978 அவங்க ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண அந்த வெஹிக்கிள் டிவிஎஸ் 50 அண்டு டிவிஎஸ் எக்ஸ்எல். ரைட், இது யாருமே பார்க்காம இருக்க முடியாது. இன்றைக்கும் டிவிஎஸ் 50 டிவிஎஸ் எக்ஸ்எல் இருக்குது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் டிவி சுந்தரம் ஐயங்கார். அவங்க தான் நம்ம ஊரோட ஃபஸ்ட்டு டூ வீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் மேனுஃபேக்சரர் எல்லாமே. அவங்களோட இந்த மேசிவ் சக்ஸஸ்க்கு அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் காரணம். ரைட், செகண்டு ஹரி சிங். நம்ம ஊருக்கான ஒரு ப்ரைடை கெத்தை கொண்டு வந்தது இவங்களோட கடை, இவங்களோட டேஸ்ட், இவங்களோட ப்ராடக்ட். திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே டக்குன்னு மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு விஷயம் அல்வா, அதுவும் இருட்டு கடை அல்வா. ரைட், ஆக்சுவலாக ஹரிசிங் அப்படிங்கிறவர் இதோட ஃபவுண்டர் கிடையாது. இவர் ஆக்சுவலாக அந்த 3வது தலைமுறை சேர்ந்தவர். இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாரு. கிடைக்கிற அந்த கிரேஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இவங்க கோதுமை மாவை மிஷினில் போட்டு அரைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கையிலே ஆட்டி அப்புறம் அந்த தாமிரபரணி தண்ணியோட மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு உண்டான அந்த டேஸ்ட்டு பக்கா டேஸ்ட். இவங்க நிறையாவும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறனால இவங்களுக்குன்னு ஒரு கூட்டம், மக்கள் கூட்டம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை பற்றி உங்களுக்கு நிறையா தெரியும். ஃபஸ்ட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இயர் 1930s 1930 இவங்க இருக்காங்க. அப்போது ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு சின்ன விளக்கு மட்டும்தான் வச்சு அவங்களோட பிஸ்னஸ் ரன் பண்ணுவாங்க. அவங்க கடைக்கு இது வரைக்கும் ஒரு போர்டு கூட கிடையாது, அவங்க கடைக்குன்னு ஒரு பேர் கிடையாது. அந்த குட்டி விளக்கு ஈவினிங் டைமில் மட்டும்தான் அவங்க கடை ஓப்பன் ஆகும். அப்படிங்கிறனால இருட்டு டைமில் சேல் பண்ணுறதுனால அந்த கடைக்கு இருட்டு கடை அல்வா அப்படின்னு பேர் வச்சு அதே பேர் தான் இன்னமும் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக நம்ம ஹரிசிங்ஜி இறந்துட்டார். பட் இன்னமும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது திருநெல்வேலியில் இருக்கிற அல்வா. ரைட், அடுத்தது டெய்லி தந்தியோட ஃபவுண்டர் சிவந்தி ஆதித்யநாத் சார். இவர் திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஆசை நிறையா வந்துடுச்சு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பித்தது தொழில் வெளியீட்டகம். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணோம், பேப்பர் தான் அடிக்கணும் அப்படின்னா எடுத்தோன்னு அதை அவரால் பண்ண முடியல. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் தொழில் வெளியீட்டகம் அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ் ஆரம்பித்தார். அந்த ப்ரெஸ்ஸில் அவர் என்ன பண்ணார்னா குட்டி குட்டி பிஸ்னஸ் யார் யாருக்கு என்னென்ன வரும், இப்போ மெழுகுவர்த்தி எப்படி செய்கிறது, ஊதுபத்தி எப்படி செய்கிறது, கற்பூரம் எப்படி செய்கிறது, பேனாக்கு மை எப்படி ரெடி பண்ணுறது, குட்டி குட்டி இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் புக்கு மாதிரி பிரிண்ட் பண்ணி பப்ளிக்கு சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தார். அப்போ அவரோட அந்த பப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா ஆரம்பிச்சது தான் லீடஸ்ட் தமிழ் நியூஸ் பேப்பர். ரைட், இவரோட ஃபவுண்டர் தான் நம்ம சிவந்தி ஆதித்யநாத் சார். சரவணபவன்ஜி தமிழ்நாட்டோட இந்தியாவோட வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ இவங்களோட அந்த கிளைண்ட்ஸ் இருக்காங்க. சரவணபவனுக்குன்னு சில கிரேஸ் இருக்குது. மிஸ்டர் ராஜகோபால் சார், இவரும் ரீசெண்டாக அட்மிட் ஆகியிருக்காரு. நெக்ஸ்ட் பிஜேபியோட ஓனர் பன்னீர்தாஸ். இவர் திருநெல்வேலியில் பிறந்து திருநெல்வேலியில் ஆரம்பித்து இப்போது சென்னையில் இவருக்குன்ட்டு தனியாக ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இருக்குது. விஜிபி பீச், விஜிபி கிங்டம், விஜிபி தியேட்டர், விஜிபி மால்ஸ், இது எல்லாமே திருநெல்வேலியில் இருக்கிறவங்களால தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச, இந்தியாவுக்கு கிடைச்ச மோஸ்ட் வாண்டட் என்டர்பிரினர்ஸ் ஃப்ரம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ரைட், இதுதான் அந்த லாஸ்ட் கோட். ஒய் வெயிட் டில் ஐம் 40 வென் ஐ கேன் டூ இட் அட் 20. என்னால் 40 வயசில் தான் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா அப்படி கிடையாது. நான் 20 வயசுலேயே அதை பண்ண முடியும் அப்படிங்கும்போது நான் ஏன் 40 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணோம்? அதுதான் அந்த தீம். பிகாஸ் 20 வயசில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதே பிஸ்னஸ் தான், 40 வயசில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதே பிஸ்னஸ் தான். 40 வயசுக்கு போனேன் அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் ஃபண்ட் இருக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. 20 வயசில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா என்கிட்ட ஃபண்ட் பெருசாக இருக்காது. பட் 20 வயசில் எனக்கு இன்னோவேஷன்ஸ் நிறையா திங்கிங் பவர் இருக்குது. பட் 40 இயர்ஸ்க்கு போனேன் அப்படின்னா என்கிட்ட கேபிட்டல் இருக்கும், பட் ஐடியாஸ் ஜென்ரேட் புதுசாக ஆகாது. ஸோ டூ இட் நவ், ரைட் இட் நவ். ஓகே,
தேங்க்யூ. திருமலை சார். Sir? சார் கேட்குதா? கேக்குது சார். I tell the thank you, sir. Thank you very much for your opinion about the entrepreneurs tomorrow pillar of nations. Thank தேங்க்யூ you, சார், sir. தேங்க்யூ Thank you சார், தேங்க்யூ opinion, சார், sir. Thank you about my students, sir. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. That's first of all, thank you. Then I next saying a vote of thanks. யா. Good morning to all. I deemed it is a great honor to propose the vote of thanks for this meeting. First of all, I express my heartfelt thanks our Managing Trustee Professor A. Amudavanan sir, Secretary Professor A. Elivanan sir, and our Principal sir